அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே நாங்கள் எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் உள்ளத்திலே. அன்பே விடுவானங்கள் அருமை தகப்பனே, இந்த மாலை பொழுதிற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. சங்கீதம் 17:3 சொல்வதைப் போல ஆண்டவரே, என் உள்ளத்தை ஆய்ந்தறியும். என் உள்ளத்தை ஆய்ந்தறியும், இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும். இந்த வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம் உள்ளத்தை ஆய்ந்தறிகிறார். ஆவியானவரே, நீர் பேசும், அடியேன் கேட்கிறேன். நம்முடைய உள்ளங்களை ஆய்ந்தறிகிறவர். எதிர்பார்த்து காத்திருக்கணும். அவரோடு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். தாகமுள்ளவராக இருக்கணும். பார்வையாளர்களாக இல்லாமல் பங்கேற்பவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. நீர் எங்களை சந்தியும் ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் எங்களை சந்தித்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை புடமிட்டு பார்க்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தீமை எதையும் என்னிடம் காண மாட்டீர் என்று நாங்கள் ஒரு உறுதிமொழி கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் வாய் பிழை செய்யக்கூடாது என, என் வாய் பிழை செய்யக்கூடாது என நான் என்று ஒரு உறுதிமொழி எடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி அப்பா. ஒரு உறுதிமொழி, எங்கள் வாய் பிழை செய்யக்கூடாது என, வாய் பிழை செய்யக்கூடாது என ஒரு உறுதி. மிக அழகாக ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 54 அதிகாரம் 14 வசனம் மிக அழகாக சொல்லும். நேர்மையில் நீ நிலைநாட்டப்படுவாய். ஒடுக்கப்பட்ட நிலை உன்னை விட்டு அகன்று போம். நீ அஞ்சாதே, திகில் உன்னை அணுகாது. இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே, என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும். இந்த நேரத்தில் என்னை சந்திங்க ஆண்டவரே.
என்னை புடமிட்டு பார்த்திடும் என்று தாவீதுடைய மன்றாட்டு ஜெபம் பதில் தருகிறார். ஆவியானவர் உடனே உங்களுக்கு பதில் கொடுக்கிறார். என் வாய் பிழை செய்யக்கூடாதென ஒரு உறுதி கொள்ளும் பொழுது உடனே பதில். அது ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தது. நேர்மையில் நீ நிலைநாட்டப்படுவா என்ற வார்த்தைக்காய் மக்கள் நன்றி. ஒடுக்கப்பட்ட நிலை உன்னை விட்டு அகன்று போகும் என்ற உறுதிமொழிக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ அஞ்சாதே, திகில் உன்னை அணுகாது என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என் உள்ளத்தை ஆய்ந்தறியும் என்று உள்ள சிந்தனையோடு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, இந்த நேரத்தில் என்ன சந்திங்கப்பா, நீங்கள் என் வாயில் வார்த்தையிலிருந்து நீங்கள் பேசுங்கப்பா என்று ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் உன் ஜெபத்திற்கு பதில் தருகிறவார். உன்னுடைய ஒடுக்கப்பட்ட நிலை உன்னை விட்டு அகன்று போக போகிறது. விசுவசித்தால் எல்லாம் கூடும். நீ அஞ்சாதே, திகில் உன்னை அணுகாது. திகில் உன்னை அணுகாது. பயப்படாதே, அஞ்சாதே, பயப்படாதே. அதனால தான் சங்கீதம் 37:4 மிக அழகாக சொல்லும், ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்தின் விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். எனவே ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள்வோம். நம்முடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுபவரிடத்திலே மகிழ்ச்சி கொள்வோம். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்து விருப்பங்களை நீர் நிறைவேற்றப் போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கிறோம் அப்பா. அதுதான் சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. அவரையே நம்பியது, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். ஆமென், ஆமென், ஆமென். உன் வழியை ஆண்டவரிடத்தில் ஒப்புவித்து விடு. அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். அல்லேலூயா என்று இந்த வார்த்தையை அனுப்பி, தம் வார்த்தையை அவர் அனுப்பி நம்மை குணப்படுத்துகிறார், அழிவில் இருந்து நம்மை விடுவிக்கிறார். எனவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அதனால தான் இணைசட்ட புஸ்தகம் 1:17 மிக அழகாக சொல்லும். இணைசட்டம் 1:17, விருப்ப வெறுப்பின்றி தீர்ப்பிடுங்கள், உயர்ந்தோனுக்கும் தாழ்ந்தோனுக்கும் ஒன்று போல் செவி கொடுங்கள், எந்த மனிதனுக்கும் அஞ்ச வேண்டாம், ஏனெனில் நீதி தீர்ப்பு கடவுளுக்கே உரியது. உங்களால் தீர்க்க இயலாததை என்னிடம் கொண்டு வாருங்கள், நான் வழக்கை கேட்பேன் என்று. வழக்கை கேட்கின்றவர், விண்ணப்பங்களை ஏற்கின்றவர், விசாரிக்கின்ற கடவுள், விசாரித்து நீதி வழங்குகின்ற கடவுள். எனவே உன்னுடைய செயல்களை வழிகளை மாற்று. என் வாய் பிழை செய்யக்கூடாதென ஒரு உறுதிமொழி. இன்றைக்கு பசாசு நோண்டுவான், நம்மளை அப்படியே புடமிடுவான். ஜாக்கிரதையாக இருக்கணும், வாய்க்கு போட்டுக்கணும். என் வாய் பிழை செய்யக்கூடாது என ஒரு உறுதிமொழி. சங்கீதம் 17:3. என் வாய் பிழை செய்யக்கூடாது என ஒரு உறுதிமொழி எடு. இன்னைக்கு எடுக்கணும். இன்னைக்கு நான் எடுக்கிறேன். என் வாய் இந்த நிமிஷத்திலிருந்து என் வாய் பிழை செய்யக்கூடாது என நான் ஒரு உறுதிமொழி எடுக்கிறேன். பசாசி எப்படி நோடினாலும் சரி, சாத்தானே அப்பாலே போ என்று நீ விரட்டி விடு. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லாலே விரட்டி விட்டே. ஓடும், பிசாசு ஓடும். உண்மையாய் நேர்மையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வாதை உன் கூடாரத்தை அணுகாது. தீமை உன்னை நெருங்காது. ஆமாம் வாழ்ந்தவர்களே,
ஒவ்வொரு நாளும். அதனால தான் ஏசாயா 54:17 மிக அழகாக சொல்லுகிறது. ஏசாயா 54:14. ஆமென். நேர்மையில் நீ நிலைநாட்டப்படுவாய். ஒடுக்கப்பட்ட நிலை உன்னை விட்டு அகன்று போம். நீ அஞ்சாதே, திகில் உன்னை அணுகாது. இந்த வசனத்தை மீண்டும் 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 ஆண்டவர் நிறைவுறுத்துகிறார். அந்த வசனம் யாருக்கு கிடைச்சிச்சோ அவங்க அதை வாசிக்க தவறுகிறார்கள். நேர்மையில் நீ நிலைநாட்டப்படுவாய், ஒடுக்கப்பட்ட நிலை உன்னை விட்டு அகன்று போகும், நீ அஞ்சாதே, திகில் உன்னை அணுகாது என்று ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி உன்னை குணப்படுத்த விரும்புகிறார். அழிவின் குழிவிலிருந்து உன்னை விடுவிக்க விரும்புகிறார். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? அதான் சங்கீதம் 17:3 சொல்லுது, ஆண்டவரே நீர் என்னை புடமிட்டு பார்த்தருளும், நீர் என்னை புடமிட்டு பார்த்தருளும். புடமிடுகிறார், விசாரிக்கிற தேவன். வார்த்தையை அனுப்பிடுவாரு, நீ அதை கை கொண்டியா? கை கொண்டியா? அந்த வார்த்தையை உனக்கு அனுப்பியிருக்கிறார். அதில் தான் இடைச்சட்டம் 1:17 மிக அழகாக சொல்லப்பட்டது. விருப்பு வெறுப்பின்றி தீர்ப்பிடுங்கள், உயர்ந்தோனுக்கும் தாழ்ந்தோனுக்கும் ஒன்றுபோல் செவி கொடுங்கள். உயர்ந்தோனுக்கும் தாழ்ந்தோனுக்கும் ஒன்றுபோல் செவி கொடுங்கள். எந்த மனிதருக்கும் அஞ்ச வேண்டாம். எந்த மனிதருக்கும் அஞ்ச வேண்டாம். ஏனெனில் நீதி தீர்ப்பு கடவுளுக்கே உரியது. நீதி தீர்ப்பு கடவுளுக்கே உரியது. எந்த மனுஷனுக்கு நீ பயப்படாத. விருப்பு வெறுப்பின்றி தீர்ப்பிடுங்கள். நீதி தீர்ப்பு கடவுளுக்கே உரியது. உங்களால் தீர்க்க இயலாததை என்னிடம் கொண்டு வாருங்கள், நான் வழக்கை கேட்பேன். நம்முடைய வழக்கை, நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய தேவைகளை விசாரிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஏசாயா 57:15 மிக அழகாக சொன்னது, உயர்ந்தவரும் 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 உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே. கூறுவது இதுவே. வெயிட் பண்ணு. ஆமென். என்ன சொல்றாருன்னு கேளு. இதுவரைக்கும் அதை தான் சொல்லிட்டு வந்தார். சங்கீதம் 17:3 நம்முடைய உள்ளங்களை ஆய்ந்து அறிபவர், இரவு நேரத்தில் நம்மை சந்திப்பவர், நம்மை புடமிட்டு பார்க்கிறவர். சங்கீதம் 37:4 உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர். சங்கீதம் 37:4 உன் வழியை ஆண்டவரிடத்தில் உன் சார்பில் செயலாற்றுகிறவர். சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, உன் வழியை ஆண்டவரிடத்தில் ஒப்புவித்துடு, உன் சார்பில் அவர் செயலாற்றுவார். ஆமென், ஆமென். ஏசாயா 54:14 சொல்லுகிறது, நேர்மையில் நீ நிலைநாட்டப்படுவாய். ஆமென். ஏசாயா 58:11 சொல்லுகிறது, ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீ பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீருற்று போலும் இருப்பாய் என்ற வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் ஏசாயா 57:15 சொல்லுகிறது, உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும், உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும், தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே. தூயவர் 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 தூயவர், உன்னதரும் உயர்ந்தவரும் காலம் கடந்து வாழ்பவரும், தூயவர் என்ற பெயரை கொண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நமக்கு எப்படி உயர்ந்த தூய இடத்தில் உயர்ந்த தூய இடத்தில் நான் உரைகிறேன். எங்க அவருடைய பிரசன்ஸ் எங்க இருக்கணும்னா உயர்ந்த தூய்மையான இடத்தில் அவர் உரைகிறார். அல்லேலூயா,
ஆமென் அல்லேலூயா இந்த வார்த்தை உங்களை புடமிடணும். என்னை புடமிடும், என்னை சந்தியும், என்னை புடமிடும், வார்த்தை புடமிடணும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகணும். சும்மா போய் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிகிட்டே இருந்தால் பத்தாது. 24 மணி நேரம் ஜெபமாலை சொல்லிட்டு இருந்தால் பத்தாது. தேவ பிள்ளைகளை, ஜெபமாலை சொல்லணும். அது உங்களுடைய பர்சனல். ஆண்டோடைய வார்த்தையை வாசித்து தியானிக்கணும். ஸ்தோத்திர பலி எடுக்கணும். ஆமென் ஸ்தோத்திர பலி எடுக்க எடுக்க வார்த்தைகளை அனுப்பி உன் வேதனைகளிலிருந்து, துன்பங்களிலிருந்து, நோய்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருவார். ஆமென் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஜோசியக்காரன்ட்ட போய் கேட்குற மாதிரி கேட்கக்கூடாது. எனக்கு என்ன நடக்கும், எனக்கு என்ன நடக்கும், எனக்கு நல்லது நடக்குமா பார்த்து சொல்லுங்கள். ஜோசியக்காரன் கேட்குற மாதிரி பைபிளில் கேட்கக்கூடாது. ஸ்தோத்திர பலி எடுத்துகிட்டே இருக்கணும். தொடர்ந்து 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 துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டா, ஸ்துதிப்போரை கைவிட மாட்டா. தொடர்ந்து ஸ்துதி பண்ணு. ஸ்துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தா திரும்பி வருவா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தா திரும்பி வருவா. துதிக்கணும், துதிக்கணும், சுதிக்கணும். டெய்லி ஸ்தோத்திர பலி எடுக்க 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 பாருங்க, நீங்க ஆவிக்குள்ள அனலாயிருவீங்க. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீருற்று போலும் இருப்பாய் என்ற வார்த்தையை அனுப்பி செவி கொடுக்குறோமா? வார்த்தையை கொடுத்துட்டா, நீ ரிசீவ் பண்ணிட்ட, அதை நீ அறிக்கிறியா? ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை எனக்கு கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறியா? இல்லையே. அதை சொல்லணுங்க. இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றின்னு சொல்லணும். அப்போ உயர்ந்த தூய இடத்தில் உரைகின்றேன் என்று சொன்னால், எங்கே பரிசுத்தம் உள்ளதோ அங்கே ஆவியானவர் நிலைத்து நிற்கின்றார். உரைப்பணி போல அங்கு உறைந்து இருக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். வருந்தி சுமக்கும் பாவம் உன்னை விட்டு போகும். அல்லேலூயா. வருந்தி சுமக்கும் பாவம் உன்னை விட்டு போகும். வருந்தி சுமக்கும் உன்னுடைய பிரச்சனை உன்னை விட்டு போகும். சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவரை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. அதனால தான் உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது, உயர்ந்த தூய இடத்தில் நான் உரைகிறேன். அதனால தான் இந்த அம்மா பாடினாங்க, அருமையான பாட்டு. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, கிருபையின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. அவருடைய பிரசன்ஸ்,
உயர்ந்த தூய இடத்தில் உறைபவர். இந்த வார்த்தைக்காய் மக்கள், ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நம்ம அசால்ட்டா படிச்சுட்டு போயிடுறோம். உயர்ந்த தூய இடத்தில் உறைவுகின்றேன். யாரு, எதற்காக? எங்கே வெளிப்பாடு இருக்கிறதோ அங்கே வல்லமை இறங்கும். ஆமென். ஆமென். வெளிப்பாடு வரத்திற்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ எங்கே தூய்மை இருக்கிறதோ அங்கே அவர் உறைந்து என்ன செய்கிறார்? ஒன்றும் செய்யறதில்ல. நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமென். நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வார்த்தைக்காய் என்ற உமது வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசம் உனக்குள்ளே வர வேண்டும். ஆமென். அந்த வார்த்தை உனக்குள்ள போகணும், டைஜஷன் ஆகணும், ஜீரணம் ஆகணும். ஆமென். அப்பதான் அது வாயில தேனிலும் இனிமையா இனிக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடு வாழ்கின்றவர் நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கிறார். ஊக்குவிக்கவும். நொறுங்கிய நெஞ்சத்தினரை ஊக்குவிக்கின்றார் என்ற வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். என்னை நீர் ஊக்குவிக்கின்றீர் ஆண்டவரே. அதான் சங்கீதம் 17:3 மிக அழகாக சொல்லப்பட்டது. உள்ளத்தை ஆய்ந்து அறிபவர், நீர் என்னை புடமிடுகிறவர், இரவு நேரங்களில் இரவு நேரத்தில் என்னை சந்திக்கிறவர். நான் என் வழியிலே நான் என் வாய்க்கு பூட்டு போடுவேன், என் வாயில் இருந்து எந்த தீமையும் இனி வராது என்ற ஒரு உறுதிமொழி எடுப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி இன்னைக்கு எல்லாரும் எடுக்கணும். ஆண்டவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கிறார் என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்துகிறீர் என்ற உடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட இடத்துல தான் நான் இருக்கிறேன் என்ற உடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கே எளியோருக்கு நற்செய்தி, ஏழைகளுக்கு நற்செய்தி, நலிந்தவருக்கு நற்செய்தி, நோயாளிகளுக்கு நற்செய்தி, கஷ்டப்படுறவர்களுக்கு நற்செய்தி, வறுமையில் வாடுகிறவர்களுக்கு நற்செய்தி, எல்லாருக்கும் உன் வழியை ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து விடு. உன் சார்பில் அவர் செயலாற்றுவார். ஆமென். உன் உள்ளத்து விருப்பங்களை அவரிடத்தில் ஒப்புவிட்டு விடு. அவர் உனக்காக செயலாற்றுவார். ஆமென். எந்த மனிதனுக்கு நீ அஞ்ச வேண்டாம், ஏனெனில் நீதி தீர்ப்பு கடவுளுக்கே உரியது. என்ற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களால் தீர்க்க இயலாததை என்னிடம் கொண்டு வாருங்கள், நான் வழக்கை கேட்பேன் என்ற நம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எனவே ஆண்டவர் ஏசாயா 58:11 சொல்வதைப் போல ஆண்டவர் உன்னை தொடர்ந்து வழிநடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீருற்று போலும் இருப்பா என்ற சிந்தனையோடு இதை கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் இன்று நிறைவாய் ஆசீர்வதிக்கப் போவதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. வார்த்தைகளை அனுப்பி எங்களை குணப்படுத்துகிறவர் நீர் ஒருவரே என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை அழிவின் குழியிலிருந்து எங்களை விடுவிக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பேரன்பை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய செயல், நீர் எங்களுக்கு செய்த செயல்களை முன்னிட்டு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தவர்களாக இருக்க வேண்டும். நன்றி பலிகளை நாங்கள் செலுத்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இதை கேட்கப் போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் 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 நீர் ஆசீர்வதிக்க போவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.